இது வந்து சேதுபதி அவர் முன்னாடியே நான் பேசினேன். அவர் ஸ்டைல வந்து ஆக்ட் பண்ணி கிஸ் பண்ணாரு. நல்லா இருக்குடா அப்படின்னு. நான் கோந்தேக்கா நான் காந்தி பண்ண மாதிரி தான் கூட்டி சேர்த்து குடிப்பியா? நான் கோந்தேக்கா பத்தியா நான் கிட்ட பேசிட்டு கோந்தேக்கா உங்கள்தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் கோந்தேக்கா அதை நீங்க பண்ணாலே பொதுவாக வாய்ஸ் வந்துடும். பொதுவாக பிரகாஷ் ராஜ் ஒரு வாய்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னா வாமிட் எடுத்தாலும் போதும் சார், அவரோட வாய்ஸ் வந்துடும். நம்ம சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு போறோம். வெரி மோஸ்ட் டேலண்டட் பர்சன். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு பர்சன், ஹார்ட் ஒர்க்கர். நான் பேச வேண்டாம். ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணாம நம்ம சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆஹா, சர்ச்சில் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? ஒரே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கா? இல்ல சார், பப்ஸ் நல்லா இருக்கானே? இல்ல கொடுக்க அது சொல்றீங்க சார். நாம எப்ப ஜாலியா மாமா கூட ஆஹா, சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட மாவுதி நீங்களும் ரொம்ப அழகா ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் என்னை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னை பத்தி நிறைய சொல்ல வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கலக்க போகுது யார் சீசன் 3ல சிவகார்த்தி நான்லாம் பண்ணும்போது அதுல டைட்டில் வின் பண்ணேன் கலக்க போகிற காமெடி ஷோல. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து ஜோடி நம்பர் 1 சீசன் 6ல வின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இப்போ லாஸ்டா வச்சிருந்த நம்ம பிக் பாஸ்க்கு முன்னாடி ஒரு கலக்க போது வச்சிருந்தாங்க. ஸோ விஜய் டிவி எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து போனோம். ஸோ அதுலயும் நான் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அச்சன் தவிர் கேம் ஷோலும் விஜய் டிவி எல்லாமே வின் பண்ணேன். ஸோ பிக் பாஸ்ல வந்துட்டு இந்தியாவிலேயே இருக்கிற பிக் பாஸ் தெலுங்கு மலையாளம் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹையஸ்டா வந்து நான் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பெருமை போதும். லாஸ்டா வந்து அது ஒரு 105 நாளுக்கு அப்புறம் பெட்டி கேட்பாங்க, பெட்டி திருவண்டினாங்க ஒரு 13 லட்சத்தை அந்த பெட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் சார். ஃபைனல்ல இருந்தா வந்து எதுவுமே தரமாட்டாங்க தெரியும் எனக்கு. ஸோ அதனால வந்து முன்னாடியே அதை பண்ணிச்சிருந்தேன். சூப்பர். இன்னைக்கு இந்த கார் லான்ச்சிங் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாருக்கும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க உண்மையாவே. ஆனா வந்து இது ஷிஃப்ட்டுக்கு பதிலாக இது பேர் வந்து கிஃப்ட்னு வச்சிருக்கலாம். ஏன்னா இது கிடைச்சாலே எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரு தாண்டி வந்து எங்களே இன்னும் என்ன பிடிக்கணும் வந்து தலை என்ன விஷயம் தெரியல, ஷிஃப்ட் வச்சிருக்கேன், ஷிஃப்ட் வச்சிருக்கோம் அப்படியே தேடி கட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான காரு, ஒரு கம்ஃபர்டபுளான காரு. அதில் இன்ச்சு வேற அதிகப்படுத்திருக்காங்க. இன்னும் என்னென்ன மாடல்லாம் பார்த்தா தான் தெரியும், இன்னும் நிறைய வித்தியாசமா நினைக்கிறேன். எனக்குமே வந்து பயங்கர ரெக்கமெண்டா இருக்கு. எப்போ தரப்போட சர்ப்ரைஸா இருக்கு. சூப்பர். நன்றி. இந்த லான்ச்சிங் என்ன கூப்பிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி. அதாண்டி எல்லாமே ரொம்ப அழகா பேசினாங்க. சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தி படம் ஹீரோ மாதிரி இருந்தாரு வந்து. ஆனா ஷார்ட்டா பேசப்படாது இல்ல சார். நிறைய இந்தி படத்துல வந்து உங்களோட லுக்கு தான் இருக்கும் நிறைய படத்துல பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா சார் அது உங்க சொல்ல போச்சுக்காதீங்க. நீங்க வந்து தலா அஜித் வந்து இன்னும் 2 வருஷம் பிரபலமா தான் இருப்பாரு. இல்ல அந்த மாதிரி சொல்றீங்க. சார் வந்து கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்கீங்க. அம்மா நீங்க நல்லா இருக்கமா? அவங்க முன்னோர் என்ன சொல்லியே முன்னோர் அதுதான். ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்க வந்து என்கிட்ட எதாவது எதிர்பார்ப்பீங்க. அது மாதிரி எதாவது எதிர்பார்க்குறீங்களா? யாரு கட்டி பண்ணது என்னம்மா? இங்கேவாமா? இல்லம்மா நானா படம் நல்லா இருக்காருமா. நீ கேட்டு அதை நான் படம் நல்லா இருக்கும். என்ன கேட்டீங்க கேளுங்க. விவேகிரி பண்ணலாமா சார்? உண்மையாக ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்து இந்த பிரான்ச்சுக்கு ஏன் சார் மேனேஜர்? உண்மையாக ஸ்டாஃபுங்க எல்லாம் வளர்த்துருக்கீங்க சார் உண்மையாக. இல்லை ஏன்னா ஒரு பண்ணலாமான்னு ஒரே மாதிரி ஒரு நான் சிங் நான் கூட காமெடி ஷோ பண்ணும்போது நான் சிங் நிறைய போவோம். சொல்லி பாருங்க. நீங்க கொஞ்சம் பதட்டமா தான் பேசுனீங்க. ஏன்னா எல்லா வேலை செய்யும் போது அது நமக்கு அந்த இதுவும் முடிக்கணும், அந்த டைமிங்ல முடிக்கணும் ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா பிள்ளைகள் எல்லாம் வளர்த்துருக்கீங்க சார். சூப்பர். ஓகேங்க. தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா? ஆஹா, சார்லாம் விட்டு அடிக்க ஒரு எகிரி வருவாரு. கோட்டு ஷூட்டு போட்ட ஒரு ரவுடி தான் பாக்குற தலையா? நீ சும்மா அவன் தலைன்றாரு. தளபதி தானா உங்களுக்கு? விஜய் சேதுபதி. பவர் யார் அது? ரஜினிகாந்த். வேற தளபதி. ஓகே ஓகே. சோ நான் தளபதி மாதிரி பேச தலை மாதிரி பேச. இங்க 2 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ தளபதிக்கு ஃபேன்ஸ் அதிகமா இல்ல தலைக்கு ஃபேன்ஸ் அதிகமா பார்ப்போம். ஓகேவாமா?
ஃப்ரெண்ட் வந்துருமா, நீதான் இந்த கட்சிக்கு போராடணும் வாங்க. தளபதி கிட்ட இருந்தீங்க தானே, அவர் தலை செம சார்பா இருக்காரு, அவரும் ஆர்வமா இருக்காரு. ஓகே, நான் தளபதி பேசுறேன். நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும், வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி நண்பர்கள், அப்புறமா ஷிஃப்ட் கஸ்டமர்கள் எல்லாருக்கும் வணக்கம்னா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு நம்ம கார் லான்ச்சிங் வந்து ஷிஃப்ட் கார் ஓப்பனிங். இன்னைக்கு இந்த லான்ச்சிங் நான் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல எப்பவுமே நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுதான் அவங்கள இருக்கிறாங்களே. நீங்களா வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை உலகத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னா சூப்பர். நன்றினா கை தட்டியே எல்லாருக்கும் நன்றி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறது நண்பா. என் உடம்போட தோல் இருக்குல்லங்க, அது ஒரு காலுக்கு செருப்பா தச்சு போட கூட ஈடாக நண்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் மாதிரி உண்மையா இருப்பேங்க, உண்மையா இருப்பேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றிமா. தேங்க்யூ. சூப்பர். அடுத்தது யாரு? தலையா? நான் கைத்தட்ட கேட்டு வாங்க மாட்டேன், எனக்கு குரல் கொடுக்க ஒரு கோட்டம் இருக்கு. தெரிக்கணுமோ? சூப்பர் தம்பி, மயில் வாங்கணும். சூப்பர் தம்பி. சேதுபதி கேட்டீங்களே, உங்களா சேதுபதி. இது வந்து சேதுபதி அவர் முன்னாடியே நான் பேசினேன், அவர் ஸ்டைல வந்து ஆக்ட் பண்ணி கிஸ் பண்ணாரு. நல்லா இருக்குடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்குல்ல அப்பா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதை தாண்டி இங்க இருக்க லேடிஸ் இருக்காங்களா, பார்க்க வந்து அவ்வளவு லட்சணமா புடவை கேட்டு இருக்காங்க. நிறைய நிறைய நான் ஆடியோ லட்சம் நிறைய எடுத்து போனேன், எல்லாரும் மாடலா பார்த்துட்டேன். ஸோ இந்த ஷிஃப்ட் லான்ச் இங்கே வரும்போது இங்கே தான் பார்க்குறேன். சும்மா பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அதுதான் சொன்னேன். புதுதாக வந்து இந்த இடத்துல என்னை கூப்பிட்டதுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. சூப்பர் நன்றி. இந்த லான்ச்சுக்கு நான் வந்து ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். எனக்கு நான் கூட இதை வச்சுருந்தேன், அப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து சினிமாவில் ஜெயிச்சா வந்து இந்த கார்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்ச கார் ஃபஸ்ட்டு கார் வந்து ஷிஃப்ட். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஓப்பனிங் வந்து சூப்பர் ஜாலியாக இருக்குது. சூப்பர் நன்றி. லைஃப்ல நம்ம இப்போ அவங்கள மாதிரி அவ்வளோ ஆசைப்படாதீங்க, ஓகேவா? அவருக்கு என் தளபதி சொல்லியிருப்பார், இப்போ நான் சொல்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. சூப்பர். நன்றிம்மா. ஐ லவ் யூ. தேங்க்யூம்மா. சூப்பர். இப்போ ஒரு வாய்ஸ் பண்றேன், இதை யார் வாய்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஐயா கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களாமா? சரி, ஒரு கேட்டசியானாச்சும் இருக்கு சொல்லலாம்ல. ஐயோ நான் கோந்தேக்கா, நான் காந்தி பண்ண மாதிரி கூட்டி சேர்த்து குடிப்பியா? நான் கோந்தேக்கா. ஓ பத்தியா, நான் கிட்ட பேசிட்டு கோந்தேக்கா உங்களுதான் பேசிட்டேன். ஒரு நிமிஷம் கோந்தேக்கா. ஓ அப்படி வரியா? நான் காமெடி பண்ண உனக்கு வியாபாரம் ஆகாதா? நான் பண்ண போத வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துனுக்குறேன். இல்ல நானும் வந்து பாத்துட்டு இருக்கிறேன், அவ்வளோ அமைதியா இருந்தேன். நான் ஏறி பண்ண போத கூல்ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாயிண்ட், பப்ஸ் எல்லாம் கொடுக்குது. அந்த பாப்பா என் பேரு சொல்லுது, அப்பதான் பப்ஸ் சாப்பிட்டு தம்பின்னு கேக்குறாங்க. ஓ என் பழப்பு உனக்கு சிரிப்பாகுதா? யார் வாய்ஸ்? சூப்பர். யார் வாய்ஸ்மா? சூப்பர். பாப்பாக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓகே சூப்பர். வேற அதான் எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் இது. எங்க போனாலும் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ராமராஜா ஃபேனா இருக்கீங்களா? தம்பி நீ செலக்டிவா இருக்கியப்பா. பவர் ஸ்டார், ராமராஜ், அப்புறம் வந்து அண்ணாச்சி. ஐயா வந்து இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போட்டினா நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அந்த காலத்திலே எம்ஜிஆர் கையிலே மெடல் வாங்கினா பாத்துங்களேன். போட்டி எங்க வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். அம்மாடி காமாச்சி எல்லாரும் குடிக்கிறதில்ல, வந்தவொடனே அண்ணனுக்கு ஒரு கூட்டி கொடுக்கணும்னு தெரிஞ்சது உனக்கு. பார்க்க அப்படியே கனகா மாதிரியே இருக்கு. ஒரு பாட்டுக்கு ஆடுவோமா? எப்படி போட்டிக்கு முத்தைய ரெடி, காமாட்சி ரெடியா? ஐயா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். ஆனா மண்டியில முடி கொட்டா முடி முளைக்குமா? முளைக்காது. இதுதான் வாழ்க்கை. நன்றி. கைத்தட்டிய எல்லாருக்கும் நன்றி. எல்லா தர்மகத்தாக்களும் நன்றி தெரிஞ்சுட்டு அடுத்த கார் ஓப்பனிங் இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணலாம். நன்றி. வணக்கம். தேங்க்யூமா. ஓகே, இப்போ என்ன வந்து இதை நான் பண்ணி தான் விஜய் டிவியில் வின் பண்ணேன் ஃபர்ஸ்ட்.
இப்ப சாருக்கு இதை பண்றேன். ஏன்னா வந்து யார் வேணா மிமிக்ரி பண்ணலாம், யார் வேணா பல குரல்ல ஈஸியா பேசலாம். என்னன்னா வந்து நம்ம உடம்புல என்னைக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது பண்ண வந்து பிரச்சனை நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையை எப்படி சுவாரஸ்யமா ஆக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் போதும். அதை தான் நான் பண்ணேன். பண்ணும்போது அது காமெடியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸும் பண்ணல. ஏன்னா வந்து பல குரல்ல நாங்க பேசுறோம்ல சார். சார் கேக்குற பேசுனீங்களா? அது சார் பல குரல்ல மிமிக்ரி எல்லாம் பண்றோம். இப்ப நீங்களும் ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணுவீங்க சார் மிமிக்ரி. இங்க வாங்க சார், இப்படி இருந்தாங்க சார். சாரி சார், ரொம்ப வேலை வரேன். இப்ப என்னன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் சார் எப்படி மிமிக்ரி பல குரல்ல பேச போறாரு மட்டும் பாருங்க சார். உங்களுக்கு வந்து வாய்ஸ் சொல்லி தரப்போம் சார். மிமிக்ரி வந்து சொல்லி தர போறேன். ஒரு 2 நிமிஷத்துல நீங்க இப்படி பண்ண போறீங்கன்னா ஓகே. முதல்ல வந்து இப்போ கில்லி படம் வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுல நம்ம பிரகாஷ் ராஜ் சார் வந்து பேசுறது இல்லைங்களா, அதை நீங்க பண்ணாலே போதும் வாய்ஸ் வந்துடும். பொதுவாக பிரகாஷ் ராஜ் ஒரு வாய்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னா வாமிட் எடுத்தாலும் போதும் சார், அவரோட வாய்ஸ் வந்துடும். வாமிட் எப்படி சார் எடுப்பீங்க? மைக்ல சார் ஒரு 10 மணிக்கு மேல சூப்பர் சார் வந்து ரொம்ப டீட்டோட தான் நினைக்கிறேன். அது போல நேரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்க 10 மணி மேல எடுப்பாங்களே, அப்ப எப்படி சார் எடுப்பாங்க? உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், யாரோ ஒன்னா இருக்கலாம், அதே மாதிரி தான் எடுப்பாங்க. எடுங்க சார், எப்படி எடுப்பாங்க? அதுவும் அதே அதான் சார் எடுங்க சார், அவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்துடும். என் கூட பண்ணுங்க சார். இங்க பாருங்க, அவ்வளவா லைட்டா அங்கே போறீங்க. அதான் சத்யா சொல்லல, இந்த வீடு வாங்கி பால் காய்ச்சி கொடுத்துட போறது விடிய கல்யாணம் பண்ண ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் இங்க பாருங்க, வாவ் வாவ்ல இருந்தா வரணும், அப்பதான் வரும். ஓகேவா? வாவ். இப்ப என் கூட பண்ணணும். வா 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 வா. என் கூட வரணும், என் கூட தனியா வரக்கூடாது. ஆமா, வாவ் வா 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 வா. வாடிய சலோ, வாடிய சலோ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சார் கேட்டா இல்ல, கரெக்ட் தான் நீங்க பண்ணது. என்னன்னா நீ கொஞ்சம் இந்த ஸ்பாட்ல யோசிச்சுக்கலாம். ஏன்னா ஐ லவ் யூ நம்ம ஓய்ப்பா சொல்லிக்கலாம். பாவம் அந்த 2 பொண்ணுல பார்த்து சொல்லிட்டு இல்ல, கிடைக்கிற வாய்ப்பு நம்ம பயன்படுத்தினது. ஆமா, தைரியமா சொல்லிருந்தீங்களா? சூப்பர் சூப்பர் சார். மேம் பாத்தீங்களா? வர பாத்தீங்களா? ஓகே. சாருக்கு வந்து இன்னொரு ஒரே வாய்ஸ், ரகுவரன். அவர் வாய்ஸ் ஆட்டோ ஓட்டுவீங்களா சார்? நீங்க ஆட்டோ நான் ஓட்டுறது இல்ல. என்ன மாதிரி எதனா கச்சா ஓட்டுவீங்க சார்? ஆட்டோ எப்படி ஓட்டுவீங்க? அது சத்தம் எப்படி இருக்கும் சும்மா சொல்லுங்க. நீங்க இல்ல இல்ல சார் நல்லா கேக்குறோம். ஏன்னா அது அப்படிதான் பேசிக் வரும் உண்மையாவே. அது சத்தம் எப்படி சார் சவுண்ட் மைக்ல? இல்ல சார், நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஆட்டோ டிரைவர் தான். ஏன்னா எடுத்தவே அவர் வந்து தம்பி என்ன ஸ்ட்ரைட்டா போய் நான் ஸ்டார்ட் பண்ணி தான் வருவேன்ட்டீங்க. சரி சார், என்னன்னா வந்து அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? இருக்கு சார், இருக்கு சார், இருக்கு. அந்த சவுண்ட் வாயில சொல்லுங்க. சவுண்ட் சும்மா ஸ்டார்ட்டும் பண்ண வேண்டாம், ஆக்சிலேட்டரும் பண்ண வேண்டாம், சவுண்ட் என்னடா இது, நம்ம கலாய் கொண்ட நம்மள கலாய்ச்சி. சரி, சில இடத்துல நடக்க நம்ம அழைச்சு கொடுத்து ஆகணும். சரி சார், சரி சார். இப்ப என்னடா சாருக்கு வந்து பேசிக்கல வர எப்படி வந்து ஆட்டோ போடுறேன்னா இருங்க. இப்ப நானே ஒரு குழம்பு சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாம் சார். இப்ப ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து ரகுவர் வாய்ஸ் எப்படி வருது? ஆட்டோவோட சத்தம் தான் ரகுவர் வாய்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இல்ல, எத்தனை ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் போலாம். ரங்கசாமி கொன்னுடு பாக்குறியா? அதுதான் சார் பண்ணுங்க. இப்போ தம் கட்டல வேணாம் சார், நார்மலா பண்ணுங்க. பாரு, ரங்கசாமி. ரங்கசாமி அல்ல, எங்க சாமி இல்ல, ரங்கசாமி. ரங்கசாமி, ரங்கசாமி
கொன்னுடு பாக்குறியா சூப்பர் சார். அது கரெக்டா வந்தது. ஆனா பூர்வ விஸ்வநாதன் சார் வாய்ஸ் வச்சு கொன்னுடு பாக்குறியா இங்க பாருங்க. அது இல்ல ரங்கசாமி கொன்னுடும் பாக்குறியா அதான் சார். ரங்கசாமி பொண்ணுடுவ பாக்குறியா இல்லங்க நல்லா கேட்ட. ஆல்மோஸ்ட் வந்து ரெகுலர் வாய்ஸ் வந்துட்டு லாஸ்ட்ல விடிவி கணேஷ் வாய்ஸ் முடிய கொன்னுடும் பாக்குறியா முடிச்சாரு. ஓகே சூப்பர் சார். தேங்க்யூ. நல்லா பண்ணாரு. இந்த விழாவுக்கு ஒரு தந்திருக்கும் பெரியோர்கள ரசிகர்களே மற்றும் என்ன வாழ வைக்கும் தமிழ் மக்களே. நிறைய ஷோரூம் போய் நிறைய ஓப்பனிங்லாம் போயிருக்கேன். ஆனா இந்த இடத்துல முதல் முறையா பார்க்குற இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆடியன்ஸ். இது ஓப்பனிங் வந்த மாதிரி கிடையாது. ஏதோ கலை திருவிழா, ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கு பார்த்து எல்லாம் ஒன்று தானே. அது ஆடியோ லான்ச்சு, இது கார் லான்ச்சு, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். சூப்பர், எல்லாம் சந்தோஷமா இருக்க. வாழ்க்கையில நம்ம ஷிஃப்ட் கார் எடுத்து ஓட்டுங்க. நான் ஒரு காலத்தில் ஓட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்து ஜாலி பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நன்றி. கைத்தட்டி எல்லா ரசிகர்களும் பண்ணுங்க.